ஹைமா, இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜ் கொத்தி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காய்கறியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானதுக்கப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு இது பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது ஒரு 150 கிராம் கேரட்டு, 100 கிராம் முட்டைக்கோஸ் 2த்தையுமே நீல வாக்கில் நறுக்கி இது ஒரு பாதி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு 5லேருந்து 6 இடியாப்பத்தை தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் சீரகத்தூள், கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் கொத்தி இடியாப்பம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.